East Lanka Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் அருகில் வர ஆண்டவரே ஆவலாய் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மடியில் உட்கார ஆவலாய் நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம் அருகிலே ஆவலாய் வருகிறேன் சொல்லுவோம். இயேசுவே, என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என் நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே மருகினிலே, இயேசுவே கரங்களை உயர்த்தி எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலும் எந்தன் வாழ்க்கை, என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடி. இயேசுவே, இயேசுவே பரத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே, இயேசுவே,
கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து, புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. பிரியமான தேவனுடைய பிள்ளையோ, ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் 2 காரியங்கள் நடக்கும் என்பதை இந்த வேதவசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று என்னென்றால் ஆவியிலே முடிவடைவது, 2வது மாம்சத்திலே முடிவடைவது. ஆரம்பம் அல்ல, முடிவு மிகவும் முக்கியம். ஆரம்பம் அல்ல, ஆரம்பம் எல்லாம் மெதுவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு ஓட்டத்திலேயும் முடிவு மிகவும் முக்கியம். ஆகவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த முடிவை குறித்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையிலே முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். சொல்லுங்க, முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆரம்பத்தை விட முடிவுதான் மிகவும் முக்கியமானதாய் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுக வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்கிறான்? நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓட்டத்தை எப்படியாய் முடித்தானா? சொல்லுங்க, ஓட்டத்தை ஓடி முடிக்கிறேன் சொல்ல. ஓட்டத்தை எப்படி முடித்தான்? வெற்றியாய் முடித்தான். சொல்லுங்க, வெற்றியாய் முடித்தான். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை அவன் போராடுகிறான், ஓட்டத்தை முடிக்கிறான், விசுவாசத்தை காத்து கொண்டான். அந்த நீதியின் கிரீடத்துக்காக அந்த விசுவாச ஓட்டத்தை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு என்ன செய்கிறான்? ஓடி முடிக்கிறான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் அவனோடு கூட என்ன செய்கிறாரு? ஓடி முடிக்கிறார். ஆனபடினாலே அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நல்ல போராட்டத்தை அவன் போராடுகிறான், ஓட்டத்தை முடிக்கிறான், விசுவாசத்தை காத்து கொண்டான். நம்முடைய காரியத்திலே எங்களுடைய மனம் தெளிவுள்ளதா இருக்கணும். எங்களுடைய டிசிஷன்ஸ், எங்களுடைய கிரியைகள் தெளிவு இருக்கணும். எங்களுக்கு நாங்க எதை செய்கிறோம் என்றதுக்கு குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சித்தமானது பரிபூர்ணமான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க? மறுரூபம். அப்ப இந்த மனம் தெளிவில்லாமல், இன்றைக்கு நமக்கு தெளிவில்லை. நாம நிக்கிற இடத்தை குறித்து தெளிவில்லை, நாம போற இடத்தை குறித்து தெளிவில்லை, நாம படிக்கிற காரியங்களை குறித்து தெளிவில்லை, நாங்கள் நிக்கிற இடங்களை குறித்து தெளிவில்லை, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ற காரியங்களை குறித்து தெளிவில்லை. ஏதோ படிக்கிறோம், ஏதோ வேலை செய்யறோம், ஏதோ வாழ்றோம், வாழ்க்கையை குறித்து தெளிவில்லை இன்றைக்கு. ஆனபடினால்தான் பவுல் சொல்லுகிறான் கடைசி நேரத்தில் அந்த தீமோத்தேயு என்ற ஊழியக்காரனை பார்த்து, தெளிவுள்ளவனாயிரு. எல்லாரும் சொல்லுங்க, தெளிவுள்ளவனாய், தெளிவுள்ளவளாய். இந்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த தெளிவில்லாத 3 பேரை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரே லைன்ல ஒரே ரோட்ல போன 3 தெளிவில்லாத முடிவு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல ஒருவன் முடியக்குள்ள கொஞ்சம் தெளிவாயிட்டான். என்ன செய்தான்? முடியக்குள்ள கொஞ்சம் ஆளுக்கு தெளிவு வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு. இங்க நீங்க ஒரு மனிதனுடைய முடிவை பார்க்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய முடிவு எப்படிப்பட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை விட அவனுடைய முடிவிலே தான் அவனுடைய வம்சம், அவனுடைய சந்ததி தங்கி இருக்கிறது. நீங்க இப்ப வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நீங்க முடிய போகும் பொழுது வாழ்கிற வாழ்க்கையில தான் உங்களுடைய சந்ததி தங்கி இருக்கு. இங்கே ஒரு சவுல் என்ற மனிதன், அவன் என்னத்தை மேய்ச்சி கொண்டுதான்? கழுதைகளை. எல்லாரும் சொல்லுங்க, கழுதைகளை. கழுதை மேய்ப்பன். அவனுடைய பேர் என்ன? கழுதை மேய்ப்பன்.
ஆட்டு மேய்ப்பரண்டா கொஞ்சம் வடிவா இருக்கு, ஆனா கழுதை மேய்ப்பரண்டா அவனும் கழுதை போல தான் இருந்திருப்பான். அவனுடைய ஆரம்பம் ஒரு கழுதையிலே தங்கி இருந்தது. கழுதையை மேய்க்கிறவன் கழுதையை போல தான் மாறுவான் என்று அவன் கழுதையை தான் பார்க்கிறான், கழுதையை போல தான் உதைப்பான், கழுதையை போல தான் வாழ்வான், கத்துவான். அவன் கொஞ்ச நாளா கழுதையை போலவே மாற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அவனை கழுதையாய் மாற்றவில்லை, ஆண்டவர் அவனை தேடி பிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கழுதையை காணவில்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பின்பாக போய் அவனை தேடி பிடித்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? ஒரு ராஜாவினுடைய முடிவு அல்ல. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாயிருக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளையினுடைய முடிவு சமாதானமாய் வெற்றியாயிருக்கு. இங்கே பவுல் என்ன சொல்றான்? நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காய் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சவுல் என்ற தேவ மனுஷன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அவனுடைய முடிவு என்ன? 1 சாமுவேல் 31 அதிகாரம் 8 வசனம். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரனும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு, சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடந்தார்கள். எப்ப இவங்க பெலிஸ்தர்கள் கண்டது? தேடி வரும்போது என்ன, யுத்தம் முடிஞ்சு எல்லாம் காஞ்சி ரத்தங்கத்தம் அப்படிப்பட்டதா இருந்திருக்கும். காஞ்சி போய் காகம் அதுல கழுகுகள் எல்லாம் சுத்திகரிக்கக்குள்ள ஒரு 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 கிரேட் கிங் ஆஃப் இஸ்ரேல், த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல், முதலாவது ராஜா இஸ்ரவேலினுடைய, தேவனாலே அவன் ராஜாவாக அல்ல, கவனிங்க, அவன் யாருடைய ராஜ்யபாரத்தையும் களவெடுத்து ராஜாவாக அல்ல, அவன் யாரோட யுத்தம் பண்ணி ராஜாவாக அல்ல, அப்படிப்பட்ட பரலோகமே தீர்மானித்து தன்னுடைய ஜனத்துக்கு ராஜா ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்று பரலோகத்திலே இருந்து கர்த்தர் தீர்மானித்த பொழுது உலகத்திலே மிகவும் சௌந்தரியமானதும் the great man என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் தேவனாலே கவர்ச்சிகரமாக அழைக்கப்பட்டவன், கவர்ச்சிகரமானவன், அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன், இஸ்ரவேலிலேயே உயர்ந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தனக்கென்று என்ன செய்தார்? தெரிவு செய்தார். ஆரம்பம் மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது, ஆரம்பம் மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாயிருந்தது. அவனுடைய ரத்தத்தை துடைக்கிறது கூட ஆட்கள் இல்லை. ராஜாவா இருந்தவன் அனாதையை போல, அவன் மாத்திரமல்ல, அவன் வீடு 3 பிள்ளைகளும், மனைவி வந்து அழ முடியாத நிலை, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவனை சுமக்க முடியாத நிலையிலே அவன் மிருகங்களுக்கு ஒப்பாக மரித்து கிடந்தான். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய முடிவு மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் வாழ்றோம், விருப்பப்படி வாழ்றோம். அங்கே முடிவு வேதனை உள்ளதாயிருந்தது. காரணம் என்ன? ஒரு சின்ன காரியம். என்ன காரியம் என்றால், ஆண்டவர் ஒரு தேசத்தை அழிக்கும்படியாய் சொன்னார். அழிச்சு போட்டு என்ன சொன்னார்? ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது, நீ வரக்குள்ள வெற்றியோட வரணும், நீ என்ன செய்யக்கூடாது? அங்கிருந்து ஒன்று சாபத்தினானது ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது. இவர் ஒரு நல்ல சாப்பாட்டு பிரியன். யாரு? நம்மட சவுலையா. இப்ப எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சு. இவர் என்ன செய்தாரு? நல்ல திறமான கொஞ்சம் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்துட்டார். என்னதுக்கு? தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் அவரோடு சேர்ந்து கொஞ்ச நாள் என்ன வெற்றியை கொண்டாடும்படியாக. முடிவு கவனமா இருக்கணும். முடிவு கவனமாய் இல்லாவிட்டால் அவசரம் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி நடந்த பிறகு கவனமா இருக்கணும் என்று பயத்தில் நாம பார்த்தோம். நம்முடைய முடிவில் தான் நம்முடைய சந்ததி அடங்கி இருக்கிறது. நீங்க சவுலுடைய சந்ததியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததியில் ராஜாக்களே வரல. வேதத்தின் ஒழுங்கு என்ன தெரியுமா? ஒரு ராஜாவினுடைய சந்ததியில் ராஜா